எல்லோருக்கும் வணக்கம். முதல் பாடம் எப்பொழுதும் போல் எதையும் செய்வதற்கு முன் இதை செய்யப் போகின்றோம் என்ற எண்ணங்களை தீர்மானத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். அதை எழுதுங்கள் அல்லது மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் செய்யவும். ஃபோன் எடுத்து பேப்பர் எடுத்துகிட்டு போல, பேனா எடுத்துகிட்டு போல எந்த விதமான சாக்குப்போக்கும் தேவையில்லை. எழுதாமல் ரெக்கார்ட் செய்யாமல் மறக்கும் பட்சத்தில் சோம்பேறித்தனம் உருவாகும், தோல்வியை சந்திப்பீர்கள். இதை தான் நான் எப்போ சொல்கிறது. அதே போல் எதையும் குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் வெற்றி கிடைக்கும். இல்லை என்றால் தோல்வி தான் கிடைக்கும். இப்போது இன்றைக்கி சில பேர் சொல்லுவாங்க, எங்களை விட விலை ரொம்ப கம்மியாக கொடுத்துட்றான் சார், அதனால தான் எங்களால் சரியாக விற்க முடியல. பாருங்கள், ரூபாய்க்கு 2 பேனா விற்கிற வண்டியில் ட்ரெயினில் போகும்போதெல்லாம் வைப்பான். 2 ரூபா 1 ரூபான்னு ஒரு பேனா வைப்பான். ஒரு ரொனால்டு பென்னு ஒரு பேனா இருக்குது, பார்க்கர் பென்னு இருக்குது. ஒவ்வொன்றும் வாங்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது. நம்ம ரொம்ப அதாவது ரொம்ப ரொம்ப ரிச் பேனாகவும் போக வேணாம், மீடியம் பேன் கீழேயும் போக வேணாம். ரொனால்டு பேன் எடுத்திங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் ஆல்மோஸ்ட் அது ஒரு 30% 50% தாண்டி போயிடுச்சு அதோட பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸ். எதுக்கு சொல்கிறேன்னா, விலையை தான் குறைச்சால்தான் விற்கும் அப்படின்னா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இன்னொன்று கேள்வி, நம்ம மெயின் ரோட்லலாம் போகும்போது நீலகிரிஸ்னு ஒரு கடை இருக்கும், பார்க்கலாம். அவங்க உள்ளுக்குள்ள வீடியோ அந்த கடைக்குள்ளே போனீங்கன்னா குழுன்னு இருக்கும், பொருள்லாம் நீட்டாக அடுக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு பொருளையும் கூட இது வாங்கினா அது ஃப்ரீ, அதை வாங்கினா இது ஃப்ரீன்னு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய கடைகள் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே நல்லா மேலே போனதாக சரித்திரமே கிடையாது. வேறு ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. இந்த லூலு ஷாப்புன்னு சொல்லிட்டு துபாயில் இருக்குது, அவங்க பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 5000 ரூபாய்க்கு இல்லை அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. 100 ரூபா 5000 ரூபா 5000 திராம்ஸுக்கு, ஒரு 500 திராம்ஸு இல்லை ஒரு 600 திராம்ஸுக்கு வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு 10%க்கு ஒரு ஒரு ரிசிப்ட் ஒன்று கொடுத்துருவோம். இதை வாங்கினா, அதாவது இந்த டோக்கனை கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் அந்த 20% நான் டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அதாவது டிஸ்கவுண்ட் இல்லை. இதை நீங்கள் 230 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அந்த 30 திராம்ஸ் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் 230 ரூபாய்க்கு. ஸோ அவன் மேலும் மேலும் அதை விற்கிறதுக்கு வேண்டிய வழிகளை தேடி பண்ணிக்கிறாங்க. இதுதான் கான்செப்ட். விலையை தான் கம்மி பண்ணால் தான் விற்கும் அப்படின்னா அப்புறம் குவாலிட்டிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கே யாருமே வர முடியாது, யாருமே ரன் பண்ண முடியாது, அது மாதிரி செய்யவே முடியாது. அது ப்ராஃபிட் மார்ஜினாக இல்லைன்னா எந்த கடையும் நடக்கும், சொல்ல போகிறோம். அதாவது இங்கே நீங்கள் சில கடைக்கெல்லாம் போனீங்கன்னா, அதாவது இந்த பாரிஸ் கார்னர் இந்த மாதிரி ஏரியாலலாம் நீங்கள் ஒரு பொருள் பேரிங் வாங்க போகலாம், இல்லைன்னா ஒரு பொருள் வாங்க போகலாம். இந்த பேரிங்கை பொருளை வாங்க போகும்போது அவங்க சொல்லுவாங்க, அது எங்கே கிடைக்கும் என்னங்கிறது அவங்களுக்கு நல்லா அத்துப்படி. அவங்க என்ன செய்வாங்க, அவங்கக்கிட்ட இல்லை, எதையுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு ஒரு நாடார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நான் சொன்னார், பருப்பு இல்லையா அப்படிங்கிற, துவரம் பருப்பு இல்லையான்னா கடலப்பருப்பு இருக்குங்க பாரு. அந்த இல்லைங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் அவர் சொல்லவே மாட்டார். நீங்கள் இல்லை என்றால் இல்லாமலே போய் விடுவீர்கள். அதுதான் கான்செப்ட். இவங்க என்ன செய்வாங்க, இந்த ஒரு பொருளை கேட்குறதுக்கு அந்த பேரிங் வாங்குறதுக்கு போகிறான், இல்லைன்னா சின்னதாக ஒரு பீஸ் ஏதோ ஒரு மெட்டீரியல் ஒன்று வாங்குறதுக்கு போகிறான் அப்படின்னா, இவங்களுக்கு எங்கே கிடைக்கும் தெரிஞ்சதுனால என்ன செய்வாங்க, சார் டீயை சாப்பிடுங்க, நான் போய் கோடவுன்லேருந்து என் பசங்களை விட்டு எடுத்துன்னு சொல்கிறேன், 10 நிமிஷம் ஆகும் அப்படிமா.
அவன் உங்களுக்கு ஒரு டீயை ஆர்டர் போட்டுருவான். இந்த டீ வரதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். அவனுக்கு எப்படி சொல்லணும்னு தெரியும். அவங்களுக்குள்ள ஒரு ரகசிய சம்பாஷணையெல்லாம் உண்டு, அவங்க மெத்தேடு. உதாரணத்துக்கு டீ 2 பா அப்படின்னா வேணான்னு அர்த்தம். டீ 2 டீமா அப்படின்னா 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆக்குன்னு அர்த்தம். டீ அப்படின்னா சீக்கிரம் வான்னு அர்த்தம். இதெல்லாம் அவங்களுக்குள்ள உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இவங்க வந்து டீ அப்படின்னா 15-20 நிமிஷம் போது தான் அவன் கொண்டு வந்து தருவான். அதுக்குள்ளே இந்த பையன் போய் எந்த கடையில் இருக்கோ அதில் போய் வாங்கிட்டு வந்து இதை கொண்டு வந்து குடித்துருவான். இப்போது இது பண்டம் மாற்றும் முறை அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு சொல்லலாம், அந்த வேர்டு வந்து கன்சைன்மெண்ட் பேசிஸ். எப்படிங்க? கன்சைன்மெண்ட் பேசிஸ். இப்போ நீங்கள் ஒரு கடை வைக்கிறீங்க, அங்கே ஒரு பொருள் வந்து ஒரு அளவு முதல் போட்டு நீங்கள் கடை ஆரம்பித்தா போதும். இந்த கடல மிட்டாய்க்காரன் என்ன செய்வான், நீங்கள் கடல மிட்டாயை விற்றுட்டு எனக்கு அப்புறம் காசு கொடுங்க சாமின்னு சொல்லிட்டு கடல மிட்டாய் கொண்டு வந்து ஜாடியில் வச்சு க்ளீன் பண்ணி போடுறவங்களாம் பார்க்கலாம். கொண்டு வந்து போட்டு போடுவான். இவனுக்கு அதை விற்க அவங்க செய்வாங்க. அந்த கடைக்காரங்க அந்த அமௌண்ட் அமுச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உடனே பேமெண்ட் ஆகிடும், அது வந்துடும். அதில் வந்து முதல் போடணுன்னு அவசியம் இல்லை, ஆனால் 20% லாபம் மட்டும் இருக்கும். இதான் அந்த கடல மிட்டாய். இப்படி 100 கடல மிட்டாய் விற்றா 120 கடல மிட்டாய் விற்றா 100 கடல மிட்டாயோட பணத்தை கொடுத்துடணும். ஸோ 20 கடல மிட்டாய் வந்து அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை நீங்கள் விற்றணும். நீங்கள் விற்று நீங்கள் சம்பாதிச்சிக்க வேண்டியதான். இதுதான் அவங்க கான்செப்ட். இப்போ இந்த கன்சைன்மெண்ட் பேசிஸில் இவங்க அதை போய் வாங்கின்னு வந்துடுவாங்க. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ், ஒரு பெரிய கம்பெனி போட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணி 50 பேரை வச்சு எல்லாம் போய் ஒரு 10% 5% ப்ராஃபிட் வந்து மூச்சு முட்டிடும். ஆனால் ஒரு கடைக்காரங்க ஒரு சாதாரண கடையை ஆரம்பித்து அதில் கொண்டு வந்து இந்த மாதிரி கடை இருக்கும்போது பென்சில் மேனுஃபேக்சர் என்ன செய்வான், நம்ம பென்சில் வச்சுங்க சாமி, பிள்ளைங்கள்லாம் வரும், அதுக்கு விற்றுட்டு காசு கொடுங்க அப்படிமா. சரி பை, எத்தனை பென்சில் வைக்கிற கணக்கு கொண்டு எழுதுவோம். அதே மாதிரி இதுக்கு 20%, இதுக்கு 30% வச்சுருப்பாங்க. இதை வந்து கொண்டு வந்து போட்டுட்டு இதை வாங்கிட்டு போவோம். பாருங்கள், அதாவது சொல்கிறேனே, ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் சம்பாதிச்சு ப்ராஃபிட் கொண்டு வரதை விட கன்சைன்மெண்ட் பேசிஸில் மெட்டீரியலை போட்டு அவன் வந்து இந்த கடைக்காரர் ப்ராஃபிட் பண்ணுறாரு, அது நல்ல பெரிய ப்ராஃபிட். எப்போவுமே ட்ரேடிங்கில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் உழைக்காமலே சம்பாதிக்கிறது. இதையெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களாலேயும் முடியும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் உங்களால் முடியணும். நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா 2 வேணும். ஒன்று விடாமுயற்சி நிச்சயமாக வேணும், பொறுமை. இப்போ ஒரு பொருள் வச்சுருக்கீங்க, கடையை வச்சுருக்கீங்க அப்படின்னா நாளை காலையில் உங்களுக்கெல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டிட மாட்டாங்க. எவ்வளோமே உடனே வந்து க்யூவில் இன்னும் வாங்கலாம் மாட்டாங்க. அவங்க வந்து அதுக்குன்னு ஒரு 1000 நாள், குஜராத் பழமொழி 1000 நாள் விற்பதற்கு 1000 நாள் ஆகும். இந்த 1000 நாள் கழித்து தான் 1000 நாளுக்குள்ளே உங்கள் கடை வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அவ்வளோதான். நீங்கள் முயற்சி பண்ணால் வெற்றி அடையாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. முயற்சியே பண்ணாமல் இருந்தீங்கன்னா கடைசி மட்டும் நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். மீண்டும் சந்திப்போம். வர